ரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி தன் விரலினால் அந்த ரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க எல்லாரும் சொல்லுங்க தீட்டுகள் நீங்க ஒரு டாட் கூட உள்ள இல்லாதபடி ஒரு சின்ன புள்ளி கூட உள்ள இல்லாதபடி தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். அப்போ இஸ்ரவேல் புத்திரருடைய பாவமும் அக்கிரமமும் மீறுதலும் பரிகரிக்கப்படுவதற்கு ஆண்டவர் இந்த முறையை வச்சார். காளையின் ரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தத்திலும் கொஞ்சத்தை எடுத்து தெளிச்சிட்டாலே தீட்டுகள் கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுது சொல்லுங்க. இனி அவனுக்குள்ள என்னவே இல்லை, தீட்டே இல்லை. நான் சொல்றேன், வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தமே ஒரு மனுஷனுடைய தீட்டுகளை கம்ப்ளீட்டா நீக்கும்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எந்த அளவு ஒரு மனிதனுடைய தீட்டுகளை, பாவங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, மீறுதல்களை கம்ப்ளீட்டா 100% நீக்குது. தீட்டுகள் நீங்க ஒரு டாட் கூட கிடையாது, ஒரு புள்ளி கூட கிடையாது. நீக்கிட்டார். தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவுள். தீட்டு நீங்கிருச்சுன்னா நம்ம என்ன ஆயிட்டோம்னு அர்த்தம். அப்ப நம்ம யார்? பரிசுத்தமாயிட்டா நம்ம யார்? பரிசுத்தவான், நீதிமான். அன்னைக்கு சொன்னோம், இன்னைக்கு இன்னொரு பேர் கொடுக்கிறார் நமக்கு. என்னது? பரிசுத்தவான். பக்கத்துல பாருங்க, தெரியுதா? பரிசுத்தவான் மாதிரி தெரியுதா? முகத்துல இல்ல. பரலோகம் பார்க்கும்போது நம்மளை எப்படித்தான் பார்க்குது? பரிசுத்தமான பார்க்குதுங்க. நிறைய பேர் செயின்ட்ஸ் சொல்லிருப்பாங்கல்ல, கேத்தலிக் சர்ச்சில் செயின்ட், செயின்ட் அகஸ்டின், செயின்ட் தாமஸ், செயின்ட் பீட்டர், செயின்ட், இவங்கெல்லாம் எத்தனை பேரும் செயின்ட். நீ உங்களை பார்க்கும்போதே எப்படி பார்க்கணும்? செயின்ட். உங்க பேர் என்ன பிரதர்? அபியா? இனி அபி இல்ல, என்ன அபி? செயின்ட் அபி. இப்படித்தான் பரலோகம் பார்க்குது, இப்படித்தான் தேவன் பார்க்கிறார். எடுத்து வாசிங்க, எபேசியர் 1:1 வாசிங்க. எபேசியர் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். அப்ப விசுவாசிகள்லாம் யாருன்னா? விசுவாசிகள்லாம் கை கொடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு நல்ல சத்தமா வந்துடும். பரிசுத்தவான்கள் அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் வெளிப்பாடு வந்திருக்கு, வெளிச்சம் வந்துருச்சு. விசுவாசியா இருந்தாலே பரிசுத்தவான் சொல்றாரு. நான் சொல்லட்டுமா? உங்களை பரிசுத்தவானா நீங்க பார்க்க நீங்க பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவம் உங்களை ஜெயிக்க முடியாது. பரிசுத்த வாழ்க்கைக்கு இவைகளெல்லாம் அஸ்திபாரமான காரியம். நம்ம பார்க்கும்போது பரிசுத்தமா பார்க்கணும். நம்ம பரிசுத்தமா வாழ இருக்கிறதுனால பரிசுத்தமா வாழுகிறவங்க. நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுனால பரிசுத்தவான் இல்ல, பரிசுத்தவானா இருக்கிறதுனால பரிசுத்தமா நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்றோம். நம்மளை பார்க்கிற பார்வை மாறினா பரிசுத்தவான். 3 தடவை சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவானா. இன்னொரு
நான் அன்னைக்கே சொன்னேன் பாருங்க, பாவி பாவி ஆண்டவர் சமூகத்துக்கு பாவி வந்துட்டேன் ஆண்டவரே, உங்க சமூகத்துக்கு பாவி வந்துட்டேன் ஆண்டவர். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் வந்து இது போல் 3 நாள் கன்வென்ஷன் பிரசங்கம் ஊழியம் செய்ய போயிருந்தேன். என்னை வந்து அந்த சர்ச்சுக்கு மேலே நேர அந்த ஸ்டேஜுக்கு நேரம் மேலே பால்கனி, இந்த பால்கனியில் ஒரு ரூமில் தான் அந்த சர்ச்சில் நடக்கும். 4 மணிக்கெல்லாம் ஒரு படுத்து கொஞ்சம் லேட்டாக படுத்து வந்து ஒரு 4:30 வந்துட்டேன். எதுக்கு? எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெபம் தானே, தூக்கம் கெட்டாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெபம் பண்ணட்டும். ஜெபம் பண்ணா அதுல ஒரு அம்மா தான் சத்தமே ஓவரா போடுது. மற்றவங்களாவது கொஞ்சம் பரவாயில்லாம பண்றாங்க, சத்தம் போடுறது அந்த அம்மா தான். அந்த அம்மா சத்தம் போட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே கர்த்தாவே பாவி வந்துட்டேன், ஆண்டவரே பாவி வந்துட்டேன், பாவி